எக்ஸாம்பிள் 2.10ல் ஏரியாவோட ட்ராபிசியமோட ஏரியா கேட்குறாங்க. முதல்ல ட்ராபிசியத்தோட ஏரியா ஃபார்முலா தெரியணும். ஏரியா ஃபார்முலா என்னன்னா 1/2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? இதில் ஏங்கிறது என்னது? ஷார்ட்டர் சைடு. நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான், ஒன்றும் இல்லை. இதை பின்னு எடுத்துக்கலாம், ஏ எடுத்துக்கலாம், மாற்றி மாற்றி கூட எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏ = 9, பி = லாங்கர் சைடு. ஹெச்ங்கிறது இந்த பேரலல் லைனு கூட டிஸ்டன்ஸு, அது 14. அப்போ ஹெச் = 14. இப்போ நம்ம அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். ஏரியா = 1/2 இன்ட்டு 14 இன்ட்டு 9 + 18. கேன்சல் பண்ணால் 7 இல்லையா? அப்போது ஏரியா = 7 இன்ட்டு 9 + 18. 9 + 18 எவ்வளோ வரும்? 7 இன்ட்டு இது 27 ஆகிடும். 18 + 9 27 ஆகிடும். அப்போது 7 இன்ட்டு 27 எவ்வளோ பாருங்கள். 27 இன்ட்டு 7. 7 7 சார் 49, 4 7 2 சார் 14, 18. அப்போ 189. 189 இது சென்டிமீட்டர் இல்லையா? அப்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து இதுவும் அதே ஃபார்முலா தான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ராபிசியம் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ராபிசியம். ஏரியா = 1/2 ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இல்லையா? ஏங்கிறது என்னான்னு பாருங்க. ஏங்கிறது 12, பிங்கிறது 23, ஹெச்ங்கிறது இந்த பேரலல் லைன் உள்ள டிஸ்டன்ஸு 9. இப்போ நம்ம அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். = 1/2 ஹெச் என்னதுப்பா 9 இன்ட்டு 12 + 23. வச்சுங்களா? இப்போ 12 + 23 போடலாம். 5 3. அப்போது 1/2 இன்ட்டு 9 இன்ட்டு 35. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்புறம் 2 டிவைட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்கள். இன்ட்டு 9. 9 5 45, 5 4, 9 3 27, 27 + 4 312, 31. அப்போது 31/2. 315 இல்லையா? 315/2. இப்போ 315 2 டிவைட் பண்ண என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2 டிவைட் பண்ணால் 1 2 சார் 2, மீதி 11. இது 5 2 சார் 10, திரும்ப 5. அப்புறம் இதில் எத்தனை வருது பாருங்கள். 7 வரும் இல்லையா? 7 2 சார் 14, 1 தான். பேலன்ஸு 0 1 வாங்கணும் மேலே புள்ளி வச்சிடணும். அப்போ 5 2 சார் 10, 0. அப்போ எவ்வளோ இது? ஏரியா 157.5 சென்டிமீட்டர் தான் இது. ஆமாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேங்க்யூ.